அனைவருக்கும் வணக்கம். நான் சரவணன், கரூர் மாவட்டம். இன்னைக்கு நம்ம நாட்டு நலப்பணி திட்டம், நேஷனல் சோசியல் சர்வீஸ் ஸ்கீம், இந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டம் 1969ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களை NSS, அதாவது தேசிய சிந்தனை, தனி ஆளுமை திறனை வளர்க்குறது, கிராம மக்களோட பழகிறது. ஸோ இந்த மாதிரி நாட்டு நலப்பணி திட்டம் மூலம் தேசிய சிந்தனை வளர்க்குறது இந்த திட்டத்தோட ஒரு அருமையான நோக்கம். இந்த திட்டத்தில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, திட்டத்தில் இது வரைக்கும் 7.4 கோடி மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்கு. இந்த திட்டத்தில் NSS பேட்ச் கொடுப்பாங்க. அந்த பேட்சை கட்டும்போது பசங்க பொண்ணுங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகத்துவம், இந்தியாவுக்கு ஒரு அரணாக இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இந்த திட்டத்தில் கிடைக்கும். திட்டத்தில் 7 நாட்கள் இதில் NSS முகாம் நடத்துவாங்க. இந்த NSS முகாம் நடக்கிறதுக்கு மத்திய அரசு போதுமான ஃபண்டு கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைங்க அந்த கிராமத்தில் போய் இருந்து அந்த கிராம மக்களோட பழகி, எல்லாருமே ஸ்கூல் போன மாணவ மாணவிகள், கல்லூரி போன மாணவர்கள் எல்லாருமே இந்த 7 நாள் முகாம் எல்லாம் கடந்து வந்திருப்போம். இந்த முகாம் மூலம் கிராமத்தில் இருக்க மக்களோட பழகிறது, கிராம மக்களோட பழகிறது, இந்தியாவோட பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்ச மாதிரி பலதரப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த NSS கேம்ப் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த NSS திட்டத்தின் கீழே வருடம் ஒரு முறை கேம்ப் நடக்கும். அதில் ஒரு கேம்ப் பார்த்தீங்கன்னா இமயமலையிலையும், இன்னொரு கேம்ப் அருணாச்சல பிரதேசலையும் நடக்கும். பியூட்டி என்னன்னா, இந்தியா ஃபுல்லாக 1500 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து இந்த 2 கேம்புக்கும் சரிபாதியாக பிரித்து அவங்களுக்கு பயிற்சிக்கு அனுப்புவாங்க, சாகச பயிற்சிகளுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் இந்தியா முழுக்க 200 NSS மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. ஸோ ப்ரைட் டு ஃபீல். ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மாதம் நடக்கிற தேசிய இளைஞர் நிகழ்ச்சிகளில் இந்தியா முழுக்க இருக்க 1500 இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறது, அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிற விஐபியோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆளுமை திறன்களை வளர்த்துக்கலாம் இந்த திட்டத்தின் மூலம். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கீமில் இருக்க ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சங்கள். அதே மாதிரி இந்த திட்டத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு, அந்த திட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஈவென்ட் கோஆர்டினேட்டருக்கு, ஜோனல் கோஆர்டினேட்டருக்கு மாணவர்களுக்கு பதக்கங்கள், பரிசுகள், பாராட்டு சான்றிதழ் அதெல்லாம் கொடுத்து மத்திய அரசு கௌரவிக்கிறாங்க. இந்த NSSல இது வரைக்கும் 38,90,770 மாணவ மாணவிகள் இப்போதைக்கு NSS வாலண்டியராக இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை குறித்து மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அருகில் உள்ள பள்ளி கல்லூரிகளை தொடர்பு கொள்ளலாம், அல்லது www.nss.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாணவ மாணவிகள் பெருமளவு இந்த NSS ஸ்கீமில் சேர்ந்துட்டு தேசியத்துக்காகவும், நமக்காகவும், பள்ளிக்காகவும், கல்லூரிக்காகவும், நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளுக்காகவும் இந்த வீடியோ வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை சரவணன்.